ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேப்பர்லேயே பார்பியோட ஜுவல்லரி ஷாப் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கிராஃப்டில் யூஸ் பண்ண பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்கும்ல, சின்ன சின்னதாக கட் பண்ணது, அது எல்லாமே நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ஜுவல்லரிஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேப்பரில் கலர்ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய ஜுவல்லரிஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட் பண்ண சின்ன ஒரு பேப்பர் எடுத்து அதில் பென்சில்ட்டு நம்ம சின்னதாக ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா கலர் பேப்பர்லேயுமே நம்ம பென்சில் யூஸ் பண்ணி சின்னதாக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஜுவல்லரி ஷாப்புக்கு எத்தனை இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக 3 டிசைன்ஸ் வந்து வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் நிறைய டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கலர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கூட வரைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அல்லது ஒயிட் பேப்பரை கலர் பேப்பராக எப்படி மாற்றுறதுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்களே கலர் பேப்பர் ரெடி பண்ணி அதில் கூட இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய டிசைன்ஸில் வந்து நான் கலர் பேப்பர்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ஜுவல்லரிஸ் ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட் பேப்பர்லேயும் கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே வரைஞ்சிடலாம். அதுக்கு வந்து நீங்கள் எல்லோ கலர்லேயும் வரையலாம், அல்லது இந்த கலரில் கூட வரையலாம். இந்த மாதிரி வரையும்போது நமக்கு நிஜமான ஒரு ஜுவல்லரி மாதிரி அழகாக கோல்டன் கலரில் நல்லா ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிட்டு ஸ்டோன்ஸ் இதில் இருக்கிற மாதிரி நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஒயிட் பேப்பரில் ஜுவல்லரிஸ் வந்து நிறைய ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வெளியில் கூடி அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து உள்ளே கூடி அதை மடக்கி விட்டு லைட்டாக சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா அந்த ரவுண்டை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் வந்து 4 டிசைன் வந்து கலர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக குட்டியாக ஜுவல்லரிஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எல்லோ கலர் பேப்பரில் சின்னதாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே வளைச்சி ஒட்டி குட்டியாக வளையல் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை வளையல் தேவையோ ஸோ குட்டி குட்டியாக கலர் பேப்பரில் கட் பண்ணி கலர்ஃபுல்லாக வந்து வளையல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நிறைய வளையல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தீப்பெட்டியில் உள்ள அடிப்பட்டி இருக்கும்ல, அதில் வந்து ட்ரே மாதிரி வச்சு நம்ம இந்த வளையல் எல்லாத்தையும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி ஜுவல்லரி ஷாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பெரிய சைஸில் இருக்க வளையல் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ அடுத்து வந்து பட்டையாக இருக்க பேப்பரை கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா சிசர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஒல்லியாக நம்மளால் எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி ஒல்லியாக இருக்க வளையலும் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கலர் பேப்பரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ குட்டியாக வரைய முடியுமோ அவ்வளோ குட்டியாக வரைஞ்சிட்டு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது ஷார்ப்பாக இருக்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த ஓட்டை வந்து தெரிகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஸ்டோன் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு குட்டியாக ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய கட் பண்ணி இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொன்றிலையும் ஸ்டோன் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிங் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தீப்பெட்டியோட அடிப்பட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி மேலே கவர் பண்ணி ஃபுல்லுமே ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து ஏதாச்சும் சின்னதாக ஷார்ப்பாக இருக்கிறத யூஸ் பண்ணி சின்னதாக அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு
நம்ம ரெடி பண்ணியிருக்க ரிங்கை வந்து அதில் செட் பண்ணணும். ஸோ அதில் வந்து லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதை வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக ரிங்கு மாதிரி நமக்கு நிற்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக குட்டியாக ரிங் எல்லாமே நம்ம வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ரிங்கை எடுக்கிற மாதிரி வேணும்னா ஃபெவிகால் இல்லாமல் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த பாக்ஸை சுற்றிலும் பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ நமக்கு நகைக்கடையில் வந்து எப்படி எடுத்து காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இப்படி வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து எல்லோ கலர் பேப்பரில் சின்னதாக அந்த மாதிரி ஒல்லியாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா பிரேஸ்லெட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அடுத்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி அல்லது சின்ன கோடு போட்டு அந்த மாதிரி நம்மளோடதை பொறுத்து நம்ம வந்து அதை எப்படி வேணால் டிசைன் பண்ணி பிரேஸ்லெட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியிருந்த எல்லாத்துலேயுமே நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதை வைக்கிறதுக்கு நம்மளோட மேட்ச் பாக்ஸில் இருக்க அந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும்ல, ஸோ கரெக்டாக இருக்காது. ஸோ பேப்பரில் நம்மளே ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2 பக்கமும் மடக்கி விட்டுட்டு அப்புறம் சின்னதாக கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டும்போது பேப்பர்லேயே அழகாக பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து காட்டுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேப்பரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பேப்பர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டையில் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரே வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே அடுக்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் பேப்பரில் ஜுவல்லரிலாம் வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பென்சில்ட்டு வரைஞ்சி கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பென்சிலெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டுலாம் இருக்க வேண்டாம். பின்பக்கம் வந்து ஃபுல்லுமே கலராக இருக்கும்ல, அதில் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிறதுல போய் நீங்கள் திருப்பி ரப்பர் வச்சு அழிச்சிங்க அப்படின்னா அது வந்து கிழிஞ்சிரும். ஸோ அதனால் பின்பக்கத்தை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, அப்புறம் அதில் டாலர்லாம் வேறு கலரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லாத்துலேயுமே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜுவல்லரி ஷாப்பில் இந்த நகை எல்லாத்தையுமே மாட்டி வைக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுதான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேப்பரில் ரெடி பண்ணால் நமக்கு அந்தளவுக்கு நிற்காது. ஸோ அதனால் நான் வந்து அட்டை எடுத்திருக்கேன். இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒயிட்டாக ஒரு பக்கம் கோல்டன் கலரில் இருக்கிறதா எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ஷேப்புக்கு அப்படியே அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. அடுத்து அதே இன்விடேஷன் கார்டில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து அதை மடக்கி விட்டுக்கோங்க. அந்த மடக்கி விட்ட இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதோட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது இதை வந்து நம்மளால் இப்படி நிற்க வைக்க முடியும். அதில் அந்த ஜுவல்லரியை மாட்டி வச்சு அழகாக டிஸ்ப்ளே பண்ண முடியும். இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிறையா அந்த மாதிரி இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜுவல்லரிஸை மாட்டி வச்சிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச பாதியை வந்து இதில் மாட்டிடலாம். மீதி எல்லாத்தையுமே நம்ம பேப்பர் ட்ரே ரெடி பண்ணோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து சேர்த்து மொத்தமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே மாட்டிட்டேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக குட்டியாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டியில் அந்த உள்ள அடிப்பட்டி இருக்கும்ல, அந்த பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அழகாக அதில் வந்து குட்டிய கம்மல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிடலாம். ஸோ எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குட்டியாக ஜோடியாக அங்கங்கே வரைஞ்சி அழகாக நிறைய கம்மல் இருக்க மாதிரி இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லுமே வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அழகாக குட்டி வளையம் கம்மல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ இதில் வந்து சுற்றிலும் அடுத்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அழகாக கம்மல் இருக்கிற ட்ரே மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடக்கி அந்த மடங்கின இடத்துல வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அப்புறம் ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டு 2 பக்கமும் ட்ரையாங்கிளாக வர்ற மாதிரி மடக்கி விட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடக்கி விட்டு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது ஈஸியாக பேப்பர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கடைக்கு ஷாப்பிங் பண்ண வர்றவங்களுக்கு நம்ம நகை வாங்கினதை போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு கைப்பிடிக்கு வந்து பேப்பர்லேயே சின்னதாக கட் பண்ணி மேலே வந்து வளைச்சி ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேப்பர்லேயே நீங்கள் வந்து ஷாப்பிங் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இன்னொரு மாடல் வந்து நம்ம நார்மலாக மடக்கி ஒட்டிட்டு அடியில் வந்து அப்படியே சேர்த்து வச்சு நீங்கள் ஒட்டிடலாம். அந்த மாதிரி மடக்கி ஒட்டுறது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒட்டி கைப்பிடி மட்டும் ஒட்டிட்டு அதில் வந்து நேம் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஈஸியாக நீங்கள் வந்து பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து ஒரு பேப்பரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 சைடு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு சைடில் வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்ளே கூடி மடக்கி விட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. நம்ம முன்னாடி வந்து பேப்பர் ட்ரே ரெடி பண்ணோம்ல அந்த மாதிரி தான் இது வந்து. ஆனால் எதுக்காக அப்படின்னா நம்ம ஜுவல்லரிலாம் வாங்கும்போது ஒரு பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுவுமே நம்ம வந்து பேப்பர்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒட்டிட்டு இந்த பாக்ஸை வந்து எந்த அளவுக்கு மடக்கணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மடங்குற இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கோங்க. அந்த பேப்பரை வந்து மடக்கணும்ல அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் விட்டுட்டு திருப்பியும் அங்கேயும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல இந்த சைடு அதே மாதிரி சின்னதாக 2 பீஸ் கட் பண்ணி விட்டு அதையும் மடக்கி ஒட்டிடுங்க. ஸோ 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி மடக்கி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக தெரியும், ஒரு பக்கம் கொஞ்சம் சின்ன பாக்ஸாக தெரியும். பெருசாக இருக்கிறத வந்து சிறுசாக இருக்கிறது மேலே நம்ம மூடும்போது அழகாக குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பேப்பர்லேயே நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம நடுவில் அந்த மடங்குற இடத்துல வந்து கட் பண்ணி வரோம்ல அந்த இடத்துலையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். இது வந்து அந்த இன்விடேஷன் கார்டோட மேலே ஒரு கவர் இருக்கும்ல அந்த பேப்பரில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதிலே ஒரு டிசைன் இருக்கா, ஸோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணேன். ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம நிறையா வந்து செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஜுவல்லரி வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரியே இருக்குல்ல, ஸோ ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து உள்ள ஷெல்ஃப்லாம் இருக்கிற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு வந்து அட்டையை அந்த பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைடும் மடக்கி விட்டு அந்த மடக்கி விட்ட இடத்துல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து நம்ம 2 ஷெல்ஃப் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு 2 அட்டை வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸில் வந்து நான் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து சில்வர் அட்டை இருக்கும்ல அதில் வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பின்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இன்விடேஷன் கார்டில் இன்னொரு அட்டை கட் பண்ணி ஒரு பக்கம் மடக்கி அதை சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நம்ம நகையை போட்டு பார்க்கும்போது கண்ணாடி கொடுப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து குட்டி அந்த மாதிரி ஒரு கண்ணாடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரி நகை கடைக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ இதெல்லாம் நம்ம போஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டர் அட்டையில் இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தனித்தனியாக ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ஷெல்ஃபை வந்து இந்த சைடில் வச்சிடலாம். அதுக்கடுத்து முன்னாடி டேபிள் மாதிரி இருக்கிறதுக்குலாம் நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது கலர் பேப்பர் ஒயிட் பேப்பர் ஒட்டி அதை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷெல்ஃப் வந்து நம்ம ஆல்ரெடி மினி மார்க்கெட்டில் வந்து யூஸ் பண்ணது, ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த சேருமே நம்ம முன்னாடி கிராஃப்டில் பண்ணது தான், ஃபோம் ஷீட்லேருந்து பண்ணது. அப்புறம் இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு உட்கார்றதுக்கு. இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் செட்டில் பண்ணது. ஸோ ஈஸியாக பிளாஸ்டிக் பாட்டிலும் ஃபோம் ஷீட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம பில் போடுறதுக்கு அட்டையில் வந்து லேப்டாப் ரெடி பண்ணியிருக்கேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு மெஷினுமே நம்ம ஆல்ரெடி கிராஃப்டில் பண்ணது, ஸோ அதனால் இதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த பேக் எல்லாத்தையுமே இந்த ஷெல்ஃபில் வச்சிடலாம். அப்புறம் நம்ம ஜுவல்ஸ்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதையுமே இந்த ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த இயரிங்ஸு அப்புறம் ரிங்கு எல்லாத்தையுமே இந்த ஷெல்ஃப்லேயே வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஒவ்வொன்றையும் இதில் வந்து வரிசையாக அடுக்கிடலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து அடுக்கியாச்சு. அடுத்து வந்து அந்த வளையல் ட்ரேவையும் இந்த ஷெல்ஃபில் வந்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையுமே இதில் வந்து வரிசையாக அடுக்கியாச்சு. கொஞ்சம் இதை வந்து டிஸ்பிளேக்கு முன்னாடி வந்து வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த கண்ணாடியையுமே அந்த டேபிள்லேயே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேப்பர்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்பி பொம்மைலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பில் போடுற மாதிரி, அப்புறம் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்து காட்டுற மாதிரி, கஸ்டமராக வர்ற மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக விளையாண்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பேப்பரும் கார்ட்போர்ட் பாக்ஸும் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரி ஷாப் எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.